Hey all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chicken keema மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. சப்பாத்தியோட தான் இன்னைக்கு நான் chicken keema மசாலா செஞ்சிருந்தேன். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் chicken வந்து நீங்க chicken கொத்துக்கறியாவே கடையில வாங்கலாம். பட் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருந்தேன்னா chicken போனோடே வாங்கி அந்த போனை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், salt, lemon juice போட்டு நல்லா mix பண்ணி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். பார்க்க இப்படி தான் இருக்கும். இது ஒரு half an hour நம்ம நல்லா வந்து ஊறட்டும். ஆக்சுவலி உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குக் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்காது, குக்கிங்கே ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். இப்போ நம்ம கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 2 பேருக்கு தான் குக் பண்ணுறேன், அதனால தான் எல்லாமே கம்மியாக செய்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகும் சோம்பும் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் வதங்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியுமே நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். ஸோ நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நம்ம அரைச்சி போட்டதுனால அது அப்படியே ரொம்ப பைண்ட் ஆகிடும். நம்ம தான் பிரேக் பண்ணி விடணும். இதே நீங்கள் வந்து கொத்துக்கறியாக வாங்கியிருந்தோன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மைண்டில் வச்சுருந்தா ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. மசாலாஸ் வந்து உங்கள் ஆப்ஷனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அப்படியே பெரிய பெரிய லம்ஸாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா பிரேக் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும், பட் ஸ்டில் நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு நம்ம கிரேவியாக வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது நம்ம ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சுண்ட வச்சுருங்க. உங்களுக்கு தண்ணி சுண்டணும் அப்படின்னா மூடி போடாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். நல்லா சிக்கனை நான் வந்து நல்லா பிரேக் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு காரம் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் கீமான்னும் போது அது நல்லா குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சிக்கன். ஸோ இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் குக் ஆகிட்டு இருக்கும் போதே நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ ஆளுக்கு 2 சப்பாத்தின்னு ஒரு 4 சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ சிக்கன் கீமா மசாலாவோட சுட சுட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு டிஷ் இது. ஆக்சுவலி யூஸ்வலாக செய்கிற மாதிரி சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா இதே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்டு உங்களோட சமையலுக்கே ஃபேன் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். இதே மாதிரி நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you soon. Bye bye.